திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேக் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது சார்? எந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்ந்திருக்கோ இது பேர் அமங்கல தோஷம்பாங்க. நாங்கள் ஜாதக ரீதியாக வரும்போது சொல்லுவேன், சார் இந்த ஜாதகத்துக்கு லவ் மேரேஜ் தான், தாலி ஸ்டைல் மாறும், சொந்த ஜாதியில் கலஸ்தரம் இல்லை. லவ் மேரேஜ்லையுமே நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த லைஃப் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக ரன் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து இங்கே ஃபெயிலியராக தான் போய் முடியுது. ஸோ லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஜாதகம் வந்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் சார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மேடம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து கெரியர் ஃபோக்கஸ் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லேக் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாக அமைஞ்சிருது, நிறைய பேருக்கு வந்து அது அமையறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஸோ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது சார்? ஜாதகம் தான் காரணமா, இல்லை ஒரு சிலருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணமா? இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? முதல்ல ஆஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான கேள்விகள் இந்த கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். ஒரு மனிதன் திருமண பந்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு திருமணம் இல்லாமல், திருமணத்துக்கு முன் லைஃப் ஒரு, திருமணத்துக்கு பின் வாழ்க்கை, இரண்டு வாழ்க்கையாக பிரிப்போம். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், கீப்பு மாதிரி. அதாவது பிறந்த வீடு புகுந்த மாதிரி. திருமணத்துக்கு பின் வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கையாக இருக்காது. அப்போ அந்த வாழ்க்கையை கரெக்டாக அமைத்து கொண்டால், அதாவது மனைவி அமைதலாம் இறைவன் கொடுத்த வரம் போல் அமைஞ்சிட்டா, இல்லை கணவன் அமைவது போல் கரெக்டாக அமைஞ்சால் வாழ்க்கையை ஜெயிச்சிட்றாங்க. அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லோரும் எளிய வயசில் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, பிற்பகுதி நல்லாயிருக்கும். பொதுவாக ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஜாதகங்கள் இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் அதிகரிச்சிருக்கு, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அந்த நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. அது சரியாக நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்து விட்டால் வாழ்க்கையாக இருக்கும். இப்போ ஒரு சில ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கும், அதற்கு பரிகாரங்களும் உண்டு. முதல் பாயிண்ட் சொல்கிற பாருங்க, ஒரு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷம் இருந்தால் அந்த வருகின்ற ஆணுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த தோஷம் இருக்கின்ற வரனாகத்தான் போடணும். மாற்றி போடும்பொழுது தான் இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆர்ஹெச் ஃபேக்டர், பிறக்கின்ற குழந்தைகள் சம்மந்த வருஷம் திருமண வரவிலே பாதிப்பு ஏற்பட்டுறது. அப்போ செவ்வாய் தோஷங்கிறது ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 அமர்ந்தால், இல்லை 7ஆம் இடத்துக்கு தொடர்பு வந்தால் செவ்வாய் தோஷமாக வருது. இது தோஷங்கள் தசாபுத்தி அந்தரத்தில் மிகுந்த பாதிப்பை கொடுத்துருது. இந்த பாதிப்பு ஒரு சிலருக்கு வலிமையாக இருந்தால் கணவனோ மனைவியோ இழக்கின்ற காலகட்டத்தையும் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஜோதிடர்கள் பார்க்கும்போது இதுக்கு தக்க பரிகாரம் என்ன? கோயில் பரிகாரமா, வாழ்வியல் பரிகாரமா, வாழை மரத்தாளி கட்டி வெட்டுறதை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அதை செஞ்சுட்டு பண்ணணும். நம்பர் 1. இதை சரியாக பண்ணாமல் இருப்பாங்க. 2வது, ராகு கேது தோஷங்கள். எல்லோருக்கும் காலசர்ப்ப தோஷமாக. ராகு கேது தோஷங்கள் மிக வலிமையானது. சூரியன் வட்டப்பாதையிலேருந்து 2 சூரியன் வட்டப்பாதை, சந்திரன் வட்டப்பாதையிலேருந்து வரனால ரொம்ப வலிமையானது. இந்த தோஷங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க, ராகு கேது தோஷம்லாம். ஆனால் இதுதான் நிறைய பிரச்சனை. ராகு கேது சர்ப்ப கிரகங்கள் பிரிவினை கொடுத்தோம். ஏன்னா ராகு கேது 2 துண்டாகப்பட்ட பாம்புகள். இப்போ வாழ்க்கையை பிரிக்கின்றதில் வல்லவர்கள் இவங்க. ராசிக்கு லக்னத்திலேயோ இல்லை 2ஆம் இடத்துலையோ ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால், 7ஆம் இடம் 8ஆம் இடம் ஆட்டோமேட்டிக் வந்துக்கும். இப்படி 7, 8க்கோ சம்மந்தப்பட்டால் ராகு கேது தோஷங்கள். இதில் என்ன பண்ணுதுன்னா அதுக்குண்டான நிவர்த்திகள் கரெக்டாக பண்ணிட்டு பண்ணும்போது, குறிப்பிட்ட ராகு கேது தோஷமுள்ள ஜாதத்துக்கு தாமத திருமணமே ஒரு பரிகாரம். அது ஒன்று. இப்போ தோஷ நிவர்த்தி ஒன்று. இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு இது வரும். எந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்ந்திருக்கோ இது பேர் அமங்கல தோஷம்பாங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணாமல் பண்ண முடியாது. பாவம், இந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த பக்கம் டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு மற்ற பேராமீட்டரும் பார்க்கணும். எடுத்தோடனே குறை சொல்லிடுவாங்க, இந்த பெண் அமங்கல தோஷம் உள்ளது அப்படி சொல்லக்கூடாது. பாவம், அவங்க இதே ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா தன் வீட்டு ஒரு நபராகவும் பார்க்கணும். அமங்கல ஜாதகம் டக்குன்னு ஒதுக்காமல் அந்த பொண்ணுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அதுக்குள்ள பரிகாரம் என்ன,
ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கும், அந்த மாதிரி பரிகாரம் கொடுத்து நிவர்த்தி பண்ண வேண்டியது. காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி. குறிப்பாக பெண்ணுக்கு செவ்வாய் 7ல் இருந்தாலும் சொல்லுவோம், அது செவ்வாய் தோஷம் வந்துடும். இந்த காரகோ பாவனாஸ்தினா திருமணத்துக்கு நடக்கிற சுக்கிரன் முக்கியம். இதுக்குண்டான காரகோ பாவனாஸ்தி இல்லை தாரதோஷங்கள் வரும். இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரும், 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணுமா? 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்து டைவர்ஸ் ஆனவங்க பல பேர், திருமண வாழ்க்கை கசப்பு ஏற்பட்டது. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்கும், மக்களிடம் ஒரு புரியாமை எப்பவுமே இருக்குது. கம்ப்யூட்டரில் போட்டால் வருகின்ற அவங்களுக்கு தெரிந்த ஜோதிடர்கள் நுட்பங்கள் அப்படியே உடச்சி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வருத்தப்படுவாங்க, எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா இந்த பெண்ணுக்கு 2வது திருமணம் நிற்கும், இந்த ஆணுக்கு 2வது வாழ்க்கைன்னு தெரியும். அப்போ தக்க பரிகாரங்கள் கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண பார்ப்போம். அந்த நிவர்த்தி பண்ண இது ஒரு தோஷங்கள். இப்போ இந்த தோஷம், இப்போ பித்ரு தோஷம், மாத்திரு தோஷங்கள், இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தோஷங்கள் நிவர்த்தி பண்ணாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வருகிற காலகட்டம். ஒரு சிலருக்கு திருமணம் சீக்கிரம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்குங்க, அதை தவற விட்டுட்டாங்கன்னா லேட் ஆயிரும். குருபலன் வந்து குறிப்பிட்ட நட்சத்திர கிரகங்கள் அமைந்து சூழகட்டத்திலையும் திருமண அமைப்பு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு காதல் திருமணம் தான் அமையும் அப்படின்னு விதியாக இருந்தால் அதை மாற்ற முடியாது. அப்போ ஒன்று காதல் திருமணம், உறவில் திருமணம். நாங்கள் ஜாதக ரீதியான்ட்ட வரும்போது சொல்லுவேன், சார் இந்த ஜாதகத்துக்கு லவ் மேரேஜ் தான், தாலி ஸ்டைல் மாறும், சொந்த ஜாதியில் கலஸ்தரம் இல்லை அப்படின்னு, சொந்த மதத்தில் இல்லைன்னு சொல்லுவேன். பேரண்ட்ஸ் வருத்தப்பட பரிகாரம் கொடுங்க. நான் சொன்னேன், சார் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பொண்ணு நல்லாயிருக்கும். ஏன்னா விதிக்கப்பட்டது, இறைவனால் விதிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்கும், அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு சில அசல்லூரில் பொண்ணு எடுங்கம்பேன். ஏன் அசலூரில் பொண்ணு எடுங்கன்னா ஜாதகம் சொல்லும், சார் 7ஆம் இடமோ 7க்குரியவனோ மங்கள ஸ்தானமோ 12ஓ 11ஆம் வீட்டிலோ சர்பகிரகங்கள் தொந்தரவோ இல்லை 12ஆம் வீடு வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அப்போ அசலில் கொடுங்க, இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ளை பாருங்கள். இல்லை பொண்ணு இங்கே தான் பார்ப்போம், என் பொண்ணுக்கு 4 தெரு தள்ளி தான் இருக்கணும், அதெல்லாம் ஒத்து வராது. இதே ஜாதகத்திலே இந்த மாதிரி தோஷங்கள் ஒரு சில பார்த்திங்கன்னா கூட்டு தசைன்னு ஒன்று இருக்குங்க. கூட்டு தசை ஒரே கூட்டு தசையில் போடக்கூடாது. ஒரே கூட்டு தசையில் போட்டால் ஒன்று கணவன் மனைவி பிரிவினை வந்துடுது, இல்லை யாரோ ஒருத்தர் நோய் கொடுத்துருது. நிறைய பேர் குழந்தை இல்லை அது இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. திருமண வாழ்க்கை ஏங்க சிறப்பாக இல்லை, நான் மட்டும் எனக்கு சாபமாக அமைஞ்சது, வரமா சாபமானு கேட்டால் தவறாக ஜாதகத்தை பொருத்தியவங்களுக்கு சாபமாகவும் சரியாக பொருத்தினவங்களுக்கு வரமாகவும் அமையுது இந்த காலகட்டம். அப்போ ஒரு சில 2வது தாலி தோஷம் நிற்கினா அப்போ முதல் தாலியை கல்யாணம் பண்ணி வேஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு திருமணத்தை கோயிலில் தான் வைக்கணும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோயிலில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்திருக்கோ, அப்போ ஆண் ஜாதகம் வலுத்திருந்தால் ஆணோட ஊரில் கல்யாணம் வைக்கணும், பெண் ஜாதகத்தில் வலுத்திருக்க பெண்ணோட ஊரில் கல்யாணம். இந்த சூட்சமங்கள்லாம் தெரியாமல் பட்டு தாங்க படாத பாடுபட்டுறாங்க. இது மாதிரி எண்ணற்ற தோஷங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்க்கணும். ஓகே, ஸோ ஜாதகத்தில் தோஷங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கவே நடக்காது, ஆனால் கெரியரில் இதெல்லாமே வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க ஜெயித்தாலும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தோத்துட்டு தானே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக என்ன காரணமாக இருக்கும் சார்? முதல்ல ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தா ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமைய அறுசுவை உணவு மாதிரி இருக்கணுங்க. அது என்ன அறுசுவை உணவு, உப்பு புளிப்பு காரம் அத்தனையும் இருக்கிற மாதிரி. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பொருளாதாரம், சொந்த பந்தங்கள், உறவுகள், திருமணம், குழந்தைகள், பிற்கால வாழ்க்கை அனைத்தும் இருந்தால் தான் வாழ்க்கையாக இருக்கும். சார் நான் ஹையஸ்ட்டு போஸ்டிங்காக இருக்க உனக்கு என்ன, ஒரு வாழை கூட அடுத்த ஒரு கன்றை ஈன்று விட்டு தான் இறக்குது. அடுத்த சந்ததியை விருத்தி பண்ணாத நபர்களை வாழ்க்கையில் நம்ம பெருசாக எடுக்கிறதில்ல. ஒன்று நாலேஜை ஷேர் பண்ணிடணும், ஒரு சிலர் அடுத்த சந்ததியாக கொடுத்துடணும். இதுதான் அந்த ஒரு வாழ்வையோட சிறப்பு அம்சங்கள். இப்போ ஒருத்தர் கேரியரில் இருந்தால் கூட திருமண வாழ்க்கைக்கு பாருங்கள், லைஃப் பார்ட்னர் இல்லைனால் வாழ்க்கையும் சூன்யமாயிரும். ஆனால் சம பங்காக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளை 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இப்போ திருமணம் நிச்சயமாக பண்ணியே தீரணும். எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்குது, ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நபர் எக்ஸாம்பிளுக்கு அவர் கன்னி லக்னம், உங்கள் வருகின்ற மனைவி உங்கள் அறிவை விட கொஞ்சம் அளவாத்தான் வருவாங்கன்னு சொல்கிறோம். நான் அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டேன், அவர் பொண்ணு பார்க்குறாரா வேலைக்கு ஆள் எடுக்கிறாருன்னு தெரில. இந்த குவாலிட்டி இந்த இது என் கம்பெனி நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அப்படி அவங்க அமைப்பு என்ன, ஏன்னா அவருக்கு 7ஆம் அதிபதியான குருவே நீச்சம், 2ல் கேது, அப்போ அம்சம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. அவளுக்கு இன்னும் கல்யாணமாக தான் இருக்குது, அப்புறம் கல்யாணமாகாமல் தான் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன சொல்கிறோம், வேறு ஜாதியில் கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன குழந்தையே உள்ள வரன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இவர் முதல் தரமாக 2வது தரமாக இருப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகம் ஜோதிடம் வந்து தெரிஞ்சிடும், இவங்களுக்கு 2வது தரம் நிற்கணும், கல்யாணமே டைவர்ஸ் ஆன பொண்ணு கட்டணும், ஒத்துக்க மாட்டாங்க. இதே ஒரு பெண்ணுக்கு சொல்லுவோம் கல்யாணம் டைவர்ஸ் ஆன வரன் தான் அமையும்னு. இப்போ இதெல்லாம் வாழ்வில் மனதை ஏற்றுக்கொள்ள சூழ்நிலையாக இருந்தால் திருமண வாழ்க்கை இருக்கும்.
அப்போ ஒரு வாழ்க்கையில் இவங்க ஜாதகம் இது, இறைவன் வித்திட்டது, அதுபடி போயிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வருத்தப்படுவாங்க. இப்போ வந்து அவங்களோட பசங்க வந்து நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு இருக்கிறாங்க. ஆனால் திருமணம் வரன் பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது பசங்க வந்து அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சார்? ஒரு கிளைண்ட்டாக வராங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இது பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல கேரியர், நல்லா டெவலப் இருக்காங்க, திருமணம் வேணாம், அதேமாதிரி குழந்தைய வேணான்னு சொல்கிறது இருக்காங்க. பொதுவாக திருமண வாழ்க்கைக்கு கன்வின்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு மனிதன் கூட்டாக இல்லை என்றால் அதாவது நான் சொல்கிற ஃபஸ்ட் அட்வைஸ், நீ வேகமாக போகணும்னா தனித்து போகலாம், ரொம்ப தூரம் போகணும்னா சேர்ந்து தான் போகணும். இப்போ சேர்ந்து போனால் தான் வாழ்க்கையில் இதாகும். நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், ஒரு லாங் ஸ்டாண்டிங். இப்போ வாழ்க்கையில் சேர்ந்து போகிறது, மெதுவாக போகிறதுங்கிறது ஆமை மாதிரி மெதுவான ஜெயிச்சிடும், முயல் மாதிரி போக முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க ஜாதகத்தில் திருமணம் ஆனால் தான் நல்லா இருக்கும்னு இருக்கும். திருமணம் பண்ணால் குழந்தை வந்ததுக்கப்புறம் யோகம் இருக்கும், திருமணம் வந்ததுக்கப்புறம் யோகம் இருக்கும். நிறைய பேர் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேம்பாங்க, லைஃப் லாங் செட்டில் ஆக மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. உங்கள் ஜாதகத்தை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், குறிப்பாக இந்த மேச ராசி, அதேமாதிரி துலாம் ராசி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் டெவலப் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதே ரிஷப ராசி, விருச்சிக ராசி குழந்தை வந்ததுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆகும், ஆனால் குழந்தை வேண்டான்னு தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது, இது சூட்சமாக சொல்கிறேன், இதில் மாட்டிக்குவாங்க. அப்போ திருமணம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவங்க ஜாதக ரீதியாக இருக்குது, திருமணம் உண்டு, பண்ணிக்க, நல்லா இருப்பேன், உனக்கு அடுத்த கேரியர் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்படி இந்த விஷயத்தை சொல்ல ஒரு சிலர் பிஸ்னஸில் நல்லா இருக்கும், நாங்கள் பிஸ்னஸ் ஜாதகம் இருக்காது. அப்போ அவங்க திருமணம் பண்ணி அவங்க மனைவி பேரில் போட்டாங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆயிரும். இப்போ யார் பேர் நல்லா இருக்கும், நம்ம என்ன ஜெயிக்கணும், அவ்வளோதானே. இந்த மாதிரிலாம் பண்ணணுங்க. இந்த சூட்சம ரகசியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் வந்து டிவோர்ஸ் வாங்கி செகண்ட் மேரேஜ் எல்லாம் போகிறாங்க. ஸோ அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு தான் செகண்ட் மேரேஜ் வந்து நல்லபடியாக வந்து போகுது. ஸோ இதற்குண்டான ஜாதக அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டால், சந்திரன்னா மதி கெட்டால் விதியையும் வெல்ல முடியாது. அதாவது ஒருத்தருக்கு சந்திரன் சரியில்லை, மனசு சரியில்லை, ரொம்ப அதாவதுங்க பிஸ்னஸ் இல்லை வேலையில் பர்ஃபெக்ஷன் பார்க்கணும், குடும்பத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பார்க்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சந்திரன். ஏன்னா சந்திரன் தான் தான் இருக்கின்ற பொருளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். குளிரில் வச்சோமா கட்டியாக மாறிக்கும், பாத்திரத்தை வச்சா பாத்திரம் நிறம் மாறிக்கும், வேறு தட்டில் வச்சா தட்டு நிறம், அப்போ அந்த கலராகவும் சரி அந்த ஷேப்பாகவும் மாறிக்கும். அப்போ அது போல் மனசு விட்டு கொடுக்க மனப்பக்குவம் இல்லை என்றால் பாதிப்பு ஏற்படும். நீங்கள் ஒரு பாயிண்ட் கேட்டிங்க, திருமணத்துக்கு அப்புறம் சரியில்லைன்னு. பொதுவாக ஒரு திருமணம் முதல் வரும்போதே அவங்க ஜாதகத்தில் 2வது திருமணம் நிற்கும்னாலே நாங்கள் எச்சரிக்கை கொடுப்போம். தாலியை தானமாக போடுறதோ, வாழை மரத்துக்கு தாலி கட்டுறதோ, இல்லை ஒரு சில கோயில் பரிகாரங்களோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது அத்தனைக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குங்க. என்னென்னா, தோஷமுள்ள ஜாதகத்துக்கு திருமண நாளே முடிவுக்கு வருது. திருமண நாள் சரியாக திருமண லக்ன புள்ளி கரெக்டாக அமைஞ்சிட்டா டைவர்ஸுங்கிறதுல இறைவனோட அருளால் நான் கொடுத்த அத்தனை மேரேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக குழந்தையாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். என்கிட்ட சார் வெளிநாட்டிலேருந்து வராங்க, இந்த தேதியிலேருந்து இந்த தேதியில் கொடுங்கன்னா குறித்து தரமாட்டேன். பையன் பொண்ணுக்கு தகுந்த ஒருத்தர் பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்காதீங்க, எந்திரிக்க லேட்டாகும், வயசானவங்க எந்திரிக்க, நான் வயசானவங்க பொறுமையாக ஆசீர்வாதம் பண்ணட்டும். நம்ம அந்த ஆண் பெண் வாழ்கிறாங்க, சந்ததி விருத்தியோட மன மகிழ்ச்சி இருக்கணும், அந்த டேட்டு முக்கியம். கோயிலில் கல்யாணம் வைங்க. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா நான் 10 மணிக்கு மேலாம் கொடுத்துருக்கேன். ஏன் சார் இவ்வளோ தள்ளி கொடுக்குறம்பாங்க. நமக்கு லக்னம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம், இந்த லக்ன புள்ளிகள் மாந்தி இல்லாமல் இது மாதிரி விஷயங்களாக இருக்குங்க. நமக்கு திருமண ஜாதகத்தை ஒருத்தர் போட்டு வச்சுக்கிட்டு உங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்போ ஜாதகம் பிறந்த ஜாதகத்தை பார்க்குற மாதிரி, சரி தனுசு லக்னம் 5க்குரியவர் மறைஞ்சிருக்கேன், உனக்கு குழந்தை பிரச்சனையாக இருக்குது, மிஸ்கரேஜ் ஆச்சு, இத்தனை வருஷம் சொத்து வாங்க, அதை வச்சே சொல்லலாம். அப்போ திருமண வாழ்க்கை அந்த தாலி கட்டுற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதை பண்ணிட்டாலே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜாதக கட்டத்தில் அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தான் இருக்கும் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்குது இல்லைங்களா? நம்ம என்னதான் பரிகாரம் பண்ணாலுமே வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பரிகாரங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் சார்? இப்போ ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் பழிக்கக்கூடியது பழிக்காதுன்றது, மகாபாதகாதிபதி சம்மந்தப்பட்டால் பழிக்காது. அப்போ 2ஆம் விதி. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அப்படி வரதில்லை. நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன தோஷங்களாக இருக்கும். இப்போ குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வன்னி மரத்துக்கு தாலி கட்டுங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பெண்ணை மாங்கல்யத்தை படுங்க, அப்போ நிவர்த்தி ஆகிருக்கு. அப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி கேள்விக்கு நான் ஒருத்தர் பண்ணேன், ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே வெளிநாட்டு வரன் செகண்ட் மேரேஜ் தான் நிற்கும்னு விதி, அதை மாற்ற 2வது தாலி நிற்கணும். இது எப்படி பண்ணணும்? 2மே ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ். அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க, லண்டனில் இருக்காங்க, அவன் லண்டன்னு
ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது நல்லா வேறு வீசா ப்ராசஸ் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நாள் தாலி கட்டினாங்க. நல்லா தான் இருக்காங்க, குழந்தை உண்டு எல்லாம் இருக்குது. அப்போ இது ஒரு இதாக மாறிச்சு இல்லையா? அப்போ அவங்க விதிப்படி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுக்கணும். அவங்க ரிஜிஸ்டர் மேரேஜை ஃபஸ்ட் அங்கேயே பண்ணிட்டாங்க, அங்கேயே மோதிரம் மாற்றி பண்ணாங்க. அது ஒரு திருமணம் ஆயிடுச்சு, பதிவாயிடுச்சு. அந்த டேட்டை வச்சு தானே பாஸ்போர்ட்டே வாங்கியிருக்காங்க, வீசா அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ கல்யாண நாள் இது மாதிரிலாம் மாற்றலாம். அவங்க 2வது தாலி தானே, அவங்களே 2வது தாலி கட்டிக்கலாமே. இப்போயும் கேட்டிருக்கேன், நிறைய பெண்கள் பெரியவங்கள பார்த்திங்கன்னா தாலியை போய் திருப்பதியில் உண்டியில் போடுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தோஷம் வருதுனால தானே உண்டியில் போடுறாங்க. அது மாதிரிலாம் மாற்று வழிகள் இருக்குதுங்க, நிறைய பேர் மாற்ற முடியும். ஓகே. ஸோ பொதுவாக திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது வந்து அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் 2 தான் இருக்குது. ஸோ லவ் மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது ஜாதகமே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் லவ் மேரேஜ்லையுமே நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு தான் அந்த லைஃப் வந்து நல்லபடியாக ஸ்மூத்தாக ரன் ஆகுது, நிறைய பேத்துக்கு வந்து இங்கே ஃபெயிலியராக தான் போய் முடியுது. ஸோ லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் ஜாதகம் வந்து பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? பொதுவாக லவ் மேரேஜில் ஜாதகம் பார்த்து திருமண நாள் மட்டும் போட்டுக்காங்க. ஏதாவது தோஷம் இருந்தால் பரிகாரம் மட்டும் பண்ணிங்க. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. இறைவனாக பார்த்து சேர்த்து வைக்கிறான். அந்த பெண் ஆண் பெண்ணுக்கு ஆயுள் நல்லா இருக்கா பண்ணிக்கலாம். திருமண நாள் மட்டும் நல்லபடியாக போட்டு கொடுத்துட்டு, ஈவன் 2 ரஜ்ஜு பொருத்தம் இருந்தே நான் போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்காங்க. ஆனால் திருமண நாள் அங்கே வழி சொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க விரும்பிட்டாங்க, அது பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஆனால் திருமணம் பார்க்க மாட்டேன், நாளும் கிழமையும் குறிக்க மாட்டேன்னா குழந்தை பாக்கியம் வேணும், எல்லாம் வேணும். இப்போ உங்களுக்கு கிரகங்கள் வேலை பரிகாரம் இருக்கா இல்லையான்னா, எங்கள் சூரியனை கண்ணில் பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம். இப்போ சூரியன் மாற்றம் வர வர பருவநிலை மாறும், வெயில் மழை மாறிட்டு தான் இருக்குது. இப்போ உலகமே இயங்கும்போது நம்ம மனநிலைமைகள் மாறும். இன்றைக்கி இருக்கிற மனநிலைமை மாற்றிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்குண்டான வழிவகைகள் இருக்குது. ஒரு சில ராசிகள் காதல் திருமணம் தான் அமையும்போம். நாங்கள் ஜாதகம் இது லவ் மேரேஜுங்க விட்டுருங்க, அவங்க தாலி ஸ்டைல் வராது, மாற்றி தான் கட்டணும்போம். பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா தானே இல்லை அப்படிம்பாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். காதல் இருக்கும், சக்ஸஸ் ஆகாத லக்னப்படியும் பார்க்கணும். இப்போ ரிஷப ராசி அப்படின்னு வந்தாலே இவங்களுக்கு ஒரு காதல் இருக்க வாய்ப்புண்டு. ரிஷபத்துக்கு காதல், இது பூர நட்சத்திரத்துக்கு காதல் இருக்கும், எத்தனாவது லவ்மாக பார்க்கணும். சிம்ம ராசிக்குள்ள ஃபெயிலியர் ஆகிருக்கும், கும்பராசிக்கு ஒன்று ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதேமாதிரி கன்னி ராசிக்கு லவ் பண்ணி சண்டை கட்டிக்குவாங்க. மோதலுக்கு பின் காதல்லாம் கன்னி ராசி, சண்டை கட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண. அது மாதிரி ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் போனால் அது பெரிய இதாக போகும். அது மாதிரி லக்னம் தசாபுத்தி எல்லாமே பார்த்து பொறுத்தினால் சிறப்பாக இருக்கும். ஸோ தாமத திருமணம் இதெல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து தாமத திருமணத்துக்காக இருக்கட்டும், இல்லை தோஷங்கள் இருக்கிற ஜாதகத்தாக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே வந்து பரிகாரம் வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் அவங்க வந்து பண்ணலாம் சார்? முதல்ல பரிகாரம் அப்படிங்கிறது ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் லைட்டாக மாறக்கூடியது. இப்போ சொல்ல போகிறது பொது பரிகாரம். முதல்ல ஜாதகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதே, அக்செப்ட் த பெயின் அப்படிங்கிற ஜாதக ரீதியாக வாழ்ந்துட்டாலே வாழ்க்கை சிறப்பாயிரும். இவங்களுக்கு வெளியூரில் கல்யாணம் ஃபஸ்ட்டு பரிகாரம், இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணு அப்படி முடிச்சிடணும். அசலில் கல்யாணம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சொந்தத்தில் கல்யாணம் இது ஃபஸ்ட்டு பரிகாரம். ரெண்டாவது அவங்களுக்கு 2வது தாலின்னா அதுக்குண்டான பரிகாரம் செய்யணும் பண்ணி தான். பொதுவாகவே சுயம்பர பார்வதி மந்திரம்னு ஒன்று இருக்குங்க, யூடியூப்பில் இருக்கும். யோகினின்னு வரும். சுயம்பர பார்வதி மந்திரம் இது எதுக்கெல்லாம்னா, தான் விரும்பிய கணவர், நம்ம எதிர்பார்த்த கணவன் எதிர்பார்த்த மனைவி அமைய, கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண, பிரிந்தவர்களே ஒன்று சேர பிரிஞ்சிட்டாங்க அவங்களே ஒன்று சேர்க்கிறதுக்கும் இந்த இது ஆகும். சுயம்பர பார்வதி மந்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது நல்லாயிருக்கும். எப்பவுமே துலாபாரம் கொடுத்தால் திருமண தோஷத்துக்கு நிவர்த்தி. யாரெல்லாம் எடைக்கு எடை கொடுக்குறேன்னு ஏதோ ஒரு கோயிலில் உங்களால் முடிஞ்ச துலாபாரம் கொடுத்தாலே, இல்லை குழந்தை பிறந்தால் துலாபாரத்தில் போடுறேன், இல்லை தொட்டிலில் போடுறேன், தொட்டில் துலாபாரம் 2ல் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொன்னாலே திருமண வாழ்க்கைக்கு நிறைய அடிப்படை பேசிக் பரிகாரம் இது. ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒன்றா வந்து ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வாழ்க்கை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து சொல்ல முடியும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம நேர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.